ஸோ இந்த சாங் வந்துட்டு லாஸ்ட் மந்த் ஃபெப்ல ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி லைக் இன்ஸ்டன்டேனியஸாக கடை நடந்தது. ஸோ ஐ தாட் இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சு பண்ணால் ஐ திங்க் இட் வில் பி இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த சாங் ஒர்க் பண்ணாமே பெரிய ஸ்க்ரீன் ஞாபகம் வந்துச்சு. ஐ வுட் லைக் டு கால் டிஓபி யுவன் செல்வம் டு த ஸ்டேஜ். டிஓபி, எடிட்டர், கலர், டிஐ, ஆல் இன் ஆல் அண்ட் தேஜா வெங்கடேஷ் எங்களோட ஃபீமேல் லீட் மேடைக்கு வருமாறு தாழ்மையாக இருக்கிறோம். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது நம்ம 4 பேர். இன்னைக்கு வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு இந்த மாதிரி நடத்தணும், இன்னைக்கு பெருசாக நடத்தணும்னு சொல்லிட்டு சத்யா ஆசைப்பட்டார், நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கிளாப்ஸ்லேயும் உங்கள் விசில்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் சாங். உங்களோட கிளாப்ஸ் மூலியமாகவும் விசில்ஸ் மூலியமாகவும் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா வில் ஆல் பி வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்துட்டு இப்போ யூடியூப்ல லைவா இருக்கு. ஸோ இது ஷேர் த லிங்க் அண்ட் நீங்களே சத்யா மியூசிக் என்ற பேஜ்ல போனீங்கன்னா இருக்கும். ஸோ டூ ஷேர் தி சாங், கமெண்ட் ஆன் இட், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாங் பார்த்தேன், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆதித்யா, சத்யா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், அவங்க டீமுக்கு வாழ்த்துக்கள். ஆதித்யா வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பார்க்குறேன். என் அப்பார்ட்மெண்ட் இல்லை, நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவரும் இருக்கார். அப்போலேருந்து நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒரு பையன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்தேன். இப்போ அவரோட சாங் டைரக்ட் பண்ணதுக்கும் வந்திருக்கேன். சீக்கிரமாக ஒரு படமும் டைரக்ட் பண்ணி நான் அதுக்கும் வருவேன் நான் பார்க்குறேன். குட் ஈவினிங். ஆடியோ லான்ச் ஃபார் அ மூவி ரொம்ப காமன், பட் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டென்ட்டுக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்பர் லான்ச் அண்ட் இத்தனை பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேஷனேட் மியூசிஷியன். நாட் ஜஸ்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கணும். அது தமிழ் பாட்டு தானே, இது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் தானே அப்படின்னு யோசிக்காமல் ஒரு ஃபில்மேட்டிக்காக என்ன பண்ண முடியுமோ அவங்களோட அந்த ஓவரால் அவுட்புட்டை வந்து ரொம்ப டீசெண்டாக அண்ட் தட் டூ இண்டிபெண்டன்ட் மியூசிக்ன்றது வந்து இப்போ தமிழில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அகெயின் இட் இஸ் லைக் ஸ்டார்டிங் டு பிக் அப் நவ். ஸோ the whole crew, not only Satya, Yuvan Selva and the director Aditya, எல்லாமே they have given their best and it's our duty to encourage them. எனக்கு சின்ன வருத்தம் என்ன பாட வச்சிருக்கலான்னு, பட் ஓகே நெக்ஸ்ட் பாட்டு. ஆல் தி பெஸ்ட் சத்யா, God bless you. எல்லாருக்கும் வணக்கம். Satya and the whole crewக்கு all the best and God bless you. இந்த ஒர்க் வந்து பெரிய சக்ஸஸாக அமையணும்னு மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அப்புறம் சத்யா ப்ரோ தான் காண்டாக்ட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன் என்ன ஆல்பம் சாங், நீங்கள் சாங் மட்டும் அனுப்புங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் கேட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது கேட்ட உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஐ திங்க் 1 வீக் பிஃபோர் தான் இதை பிளான் பண்ணி அப்படியே சடனாக போனது. எனக்கு ஃபுல்லாகவே புது டீம், இது யாருமே எனக்கு முன்னாடி தெரியாது. பட் என்னை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க. நான் ரொம்ப அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தேன். லைக் ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரீட்டிங் மீ லைக் தட். சத்யா ப்ரோ, ஸோ மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ தூரந்து வந்திருக்காரு. ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன் இவ்வளோ நீங்கள் பாவமாக இருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக ஏமாற்றிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லுவார்ட்ட. ஸோ அவர் ஃபேஸே அப்படி தான் போல் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய ஆல்பம் சாங், அதுக்கப்புறம் படங்கள் அப்படி நிறைய பண்ணணும்னு என்னோட விஷஸ். அண்ட் யுவன் ரொம்ப அழகாக விஷுவல்ஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி லிங்க்லாம் அனுப்பல அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆதி ப்ரோ, உங்களை பற்றி எல்லாருமே இவ்வளோ பெருமையாக சொன்னப்போ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப அப்படிலாம் இல்லை, எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சீஃப் கெஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி எங்கள் பாட்டை பார்த்து நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அவர் பேர் ரிஷிகுமார். அவர் வந்து சிங்கப்பூரில் வந்துட்டு இட்ஸ் வெரி பிக் மியூசிஷியன், வெரி பிக் ஆர்டிஸ்ட். அவர் வந்து இப்போ ஆக்சுவலி நம்ம கூட இல்லை. பட் வந்து எனக்கு அவர் நிறைய வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
அண்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி அவருடைய பிறந்த நாள் ஆக்சுவலி. ஸோ அந்த இன்னைக்கு தான் வந்து இதை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஐ லவ் யூ அண்ணே. ஹோப் யூ ஆர் ஹியர். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். டேக் கேர். தேங்க்யூ. கோரஸா தேங்க்யூன்னு சொல்லிட்டு இல்லை இப்படி தான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வெல்கம் நோட் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வெல்கம் நோட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். என்ன நான் இங்கே யாருக்குமே க்ரூக்கோ யாருக்குமே தேங்க் பண்ண முடியாத மாதிரி ஒரு கடகடன் பேசிட்டு போயிட்டேன். அதனால தான் திருப்பி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. யுவன் செல்வா வந்துட்டு இவ்வளோ பேசுவான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்துட்டு இப்போ தான் இங்கே வெளில கூட டே என்னடா பேச போகிற சொல்கிறா, எனக்கு என்ன பேசுனே தெரியலடா அப்படின்னா நான் பேச நினச்சதெல்லாம் பேசிட்டான். அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு லொக்கேஷன் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த இம்தியாஸோட ஃப்ரெண்ட்ஸ் உபேன் அண்ட் சைத், அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் இம்தியாஸ், அப்புறம் மேனேஜர் கலை, அப்புறம் எங்களோட பிஆர்ஓ ஆனந்தண்ணா, அவங்களுக்கு தேங்க்யூ. நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே இந்த ஈவெண்ட் நடத்தி கொடுத்ததுக்கு லாஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு பாலாஜி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். மைண்ட் கோபினர் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டாலும் அவங்க வந்துட்டு வேற ஒர்க் இருந்தாலும் அது முடிச்ச உடனே இங்கே வரணும், அவங்களோட இன்னும் கூப்பிட்டாங்க வரணும். ஐ மீன் நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, நான் அதுக்கு வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். பிருத்வினா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பிரவீனா, திப்பு சார், ஹரிணி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ்ஸுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த சாங்கை வந்துட்டு சிங்கப்பூர் அண்ட் இந்தியா கொலாபரேஷனில் பண்ணுற ஒரு சாங்காக இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்துட்டு ஐ திங்க் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சாங்கன்னா ஃபிலிம் மியூசிக் லெவலுக்கு அதை ப்ரொமோட் பண்ண முடியுன்றதை நான் நம்புகிறேன். அதுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் த சாங் தட் யூ ஹவ் கிவன் இஸ் ஆல்சோ அது பார்ல இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் கமிங். ஐ ரெக்வெஸ்ட் சத்யா ப்ரோ டு சே ஃபியூ வேர்ட்ஸ். ஓகே, நம்ம பிருத்திவி சார், பாலாஜி சார், மைம் கோபி சார், பிரவீன் அண்ணன், திப்பு அண்ணன், ஹரிணி அக்கா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஆக்சுவலி நர்வஸாக இருக்குது. ஏன்னா இந்த பாட்டு வந்து ஐ திங்க் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிராஃப்ட் பண்ணி கம்போஸ் பண்ண ஒரு சாங் தான். பட் விஜுவலைசேஷன் வந்துட்டு ஐ வாண்டட் டு ஃபில்ம் இட் லைக் ஒரு வயலில் இந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு தான் ஆசை. பட் என்ன ஆச்சுன்னா கோவிட் வந்துச்சு. ஸோ எல்லோரும் வீட்டில் லாக்டவுன் பண்ணிச்சுல, அந்த மாதிரி என்னையும் லாக்டவுன் பண்ணிச்சு. ஸோ என்ன செஞ்சேன், சிங்கப்பூர்லேயே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு போகாமல் 1 year வெயிட் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஒரு நாள் வந்து நியூஸில் போட்டாங்க, இந்தியா வந்து பார்டர் திறந்துருச்சு அப்படின்னு. போட்டேன் அப்படின்ட்டு இவனுக்கு ஃபோட்டோ போட்டேன், நண்பா கிளம்பி வர பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ யுவன் வந்து நான் வந்துட்டு எங்கள் அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. எங்கடா போகிறேன் அப்படின்னாங்க. இல்லை சென்னை போயிட்டு வரேன். சென்னை போயிட்டு வரியா, எதுக்கு? மியூசிக் விஷயமா போகிறேன். யாரை தெரியும் உனக்கு அங்கே அப்படின்னாங்க. ஒன்றுமே தெரியாது எனக்கு. பட் கிளம்பி போனேன். எனக்கு வந்து வண்டியில் அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் தான் யுவன். ஸோ யுவன் வந்து எது நிறைய சொன்னார், நம்பிக்கை அது இதுன்னு. சரி, 2 கை வேணும்ல தட்டுறதுக்கு. அவரும் அந்த நம்பிக்கையான ஆளாக இருக்கிறனால தான் வந்துட்டு என்னால் அவர் நம்ப முடிஞ்சிச்சு. அவர்கிட்டயே வந்து என் பேங்க் பாஸ்வேர்டு கொடுக்கலாம், ஒன்றும் எடுக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து மொதல் ட்ரிப்பு. 2வது ட்ரிப் வந்தது வந்து இன்னொரு அண்ணன், அதாவது பிரவீன் அண்ணன். இன்னைக்கு ஒரு சாந்தமாக உட்காந்துருக்காரு, அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. பட் இந்த ஹோல் என்டையர் ப்ரோசஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பேக் போனாக இருந்தவர் வந்து பிரவீன் அண்ணன் தான். ஏன்னா வந்துட்டு இங்கே ஆக்சுவலி எனக்கு யாரும் தெரியாது. இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா வந்துட்டு இந்த ஒர்க் டைரக்டரு அண்ட் இவங்க மூலமாக எல்லாம் கான்டாக்ட் மூலமாக தான் வந்தது. பட் என்னால் இதை செய்ய முடிஞ்சதுக்கு காரணம் வந்துட்டு ஆக்சுவலி பிரவீன் அண்ணன் தான். இது என்னால் ஒரு ஆளாக இதை செஞ்சுருக்க முடியாதுல்ல, இட்ஸ் எ டீம் ஒர்க். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் பிரவீன் அண்ணன். ஸோ தேங்க்யூ அண்ணா. இது சொல்கிறத தாண்டி இட்ஸ் அலவுட் இன் மை ஹார்ட் டு டூ. ஏன்னா ஐ மீன் நீங்கள் பார்த்தது வந்து ஐ திங்க் ஒரு 5 minutes வீடியோ தான். பட் இது வந்து ஒரு 5 வருஷ கனவு ஆக்சுவலி எனக்கு செய்கிறதுக்கு. ஸோ இட் டேக்ஸ் சம் டைம் ஃபார் அ பேஷனட் பர்சன் டு டூ சம்திங். ஆனால் நீங்கள் மதித்து வந்தது வந்துட்டு உங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ். காக்க வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது மறந்துட்டேன்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. திப்பு சார் வந்துட்டு ஒரு சொந்த தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு. ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகேடா, எல்லாம் ஓகேயா, யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு என்னை நான் கூப்பிடவே மாட்டேன், அவராக அடிச்சுக்க அப்படி நல்லா இருக்கியாடா, ஓகேயா அப்படின்னு சொல்லி என்னை உண்மையிலே ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிறாரு.
ஸோ எனக்கு இந்த ப்ரொஜெக்ட் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ஃபேமிலி கிடச்சிருக்காங்க. யுவன் ப்ரோ, ஆதி வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட் போயிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேட் ஆனப்போ அந்த ப்ரொடியூசருக்கு தான் வந்து பெரிய பிரச்சனை. அந்த ப்ரொடியூசருக்கு குட்டி ப்ரொடியூசர் நான் தான். ஸோ அந்த ராத்திரி வந்துட்டு நீங்கள் பார்க்குற நைட் ஷாட் வந்துட்டு ஆக்சுவலி எடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சொன்னேன், ப்ரோ எப்படியாவது எடுத்துருக்க ப்ரோ, இந்த ஷார்ட்டை நீங்கள் வைக்கலன்னா இன்னும் ஒரு 4-5 மாதம் போயிடும், ஏன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில், சரி ப்ரோ நான் பார்க்குறேன் ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓரமாக போயிட்டு டக்குன்னு ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு 2 லைட் இந்த மாதிரி ஒரு லைட்டு, ஃபிலிமிங் லைட் கூட கிடையாது இது. யுவன் ப்ரோ வந்து அந்த 2 லைட்டை வச்சு ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வச்சாரு. பார்த்தா படம் மாதிரி இருக்கு. ஸோ அதான் அவர் ஒரு டைரக்டரை தாண்டி அதை பிளானிங் பண்ணுறதுல வந்து பக்காவும் பண்ணுவார். அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அதுதான் அது வந்து அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்துட்டு யோசிச்சு ஓகே ப்ரோ இப்படி ஷார்ட் வச்சுக்கலாம், அப்படி ஷார்ட் வச்சுக்கலாம்னு டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் பண்ணது வந்துட்டு இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமும் கூட. எப்படி இது ஓகே எனக்கு இந்த லைட் இல்லை, டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோன்னு அதை கரெக்டாக அதை பண்ணார். அது ஒர்க் ஆகிருக்கு, அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதான். அப்புறம் வந்து தேஜா வந்துட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்ட்ரஸ்லாம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிடியூடாக இருப்பாங்க, பக்கத்துலலாம் வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, பேசினாங்க. எனக்கு வந்து சாங்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஐ மீன் இட்ஸ் இப்போ சாங் ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், என்னப்பா ஒரு ஷேர் பட்டனை தட்டி விட்டால் பண்ணிடலாம் அப்படின்னு. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. இட்ஸ் அந்த ப்ரொஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் செய்ய மாட்டாங்க. ஏன்னு தெரியாது, இந்த வரைக்கும் எனக்கு அது க்ளூவாக தான். எல்லாருமே வந்து கலையில் தானே இருக்கோம், கலை தாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம பேஷனட்டாக. பட் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பேர் ஷேர் பண்ணுறது கிடையாது, செய்கிறது கிடையாது. பட் இது அவங்களுக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்கலாம், அது என்னவா இருந்தாலும் ஓகே தான். பட் அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஃப்ராங்க்லி சொல்ல போனால் இங்கே யாருக்கும் எனக்கு தெரியாது, பெரிய ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஒரு ஆளே இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற மனசு இருக்குல்ல எல்லாருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு என்னால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கிறது வந்து முக்கியமாக வந்து ஒருத்தர் மேலேயே வச்சிருக்கிற பேஷனேட் அன்புனால தான் வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் என்ன பேசுகிறேன்னு தெரில எனக்கு. எல்லாம் பேசிட்டேடா, ஓகே பொழைச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற ப்ரைஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. ப்ரோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரோ வந்து அதை அடித்து இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுத்து இப்படியாக்கி கொடுத்தாரு. எக்ஸிக்யூட்டிவ் நான் தானே ப்ரொடியூசரு, ப்ரொடக்ஷன் ஓகே சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து உண்மையிலே இல்லை மறுபடியும் தப்பு சொல்லிட்டேடா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அப்போ பாருங்க நான் எவ்வளோ நர்வஸாக இருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கரெக்டாக இருக்கா? எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தம்பி, இம்தியாஸ் தம்பி, இவர் தான் வந்து காஸ்டிங் வாய்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து பண்ணி கொடுத்தது. நீங்கள் பார்த்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் இருக்கிறது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட்டில் அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பட்ஜெட்னு சொல்ல மாட்டேன், அது யோசிக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரைஸ் எல்லாருமே அப்படியே பார்க்குறேங்க, எப்படா முடிச்சுட்டு போவான் இவங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். நல்லபடி இதை பிடிச்சிருந்தா நல்லபடி இதை பற்றி போடுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தம்பிலாம் வந்திருக்காங்க, எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? ஸோ இந்த பாட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. தேங்க்யூ. நிறைய பேர் எனக்காக அவங்களுக்காக எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனலாக என்ன கேட்டுக்கிறேன்னா, பாட்டு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டிஜிட்டலில் எல்லாமே போயிட்டுருக்கு, அங்கே ஷேர் பண்ணால் தான் மக்களுக்கு போய் சேரும். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், பாட்டை ரிப்பீட் பண்ணல கேளுங்க. தேங்க்யூ. நான் சத்யா.